விலங்குகள் மற்றும் மனிதர்களை புற்றுநோய் மற்றும் தோல் வியாதியிலிருந்து பாதுகாப்பவை. ஆப்ஷன் 1 புற ஊதா கதிர்கள், ஆப்ஷன் 2 ஓசோன் படலம், ஆப்ஷன் 3 வெளியெடுக்க, ஆப்ஷன் 4 வெப்படு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் 2 ஓசோன் படலம். இதுதான் புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம். ஆப்ஷன் 1 சென்னை, ஆப்ஷன் 2 மதுரை, ஆப்ஷன் 3 கோவை, ஆப்ஷன் 4 கரூர். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கோவை அப்படின்றது சரியான விடை. பொதுவாக மான்செஸ்டர் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க ஒரு நகரம், அது மான்செஸ்டர். இந்த மான்செஸ்டர் எதற்கு பெயர் பெற்றதுன்னா நம்ம பருத்தி உற்பத்தி, பருத்தி ஆலைகள், நம்ம நெசவு தொழிற்சாலைகளுக்கு பெயர் போன இடம் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தென்னிந்தியாவிலேயே இந்த நெசவு ஆலைகளுக்கு பெயர் போன இடம்ன்றது நம்ம கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர். அதுதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும். இது இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை, அது சரியான விடை. இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கோவை. இப்போ மான்செஸ்டர் என்னன்னீங்கன்னா நம்ம இந்த நெசவு தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுற இடம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை காண்க. இலையுதிர் காலம். ஆப்ஷன் 1 இலையுதிர் காலம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஆப்ஷன் 2 குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஆப்ஷன் 3 வசந்த காலம் மார்ச், ஏப்ரல், மே. ஆப்ஷன் 4 வேநீர் காலம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இதுல தவறான ஒரு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வேநீர் காலம். சம்மர் அப்படின்றது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல வராது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வர்றதுதான் சம்மர். ஸோ இலையுதிர் காலம்ன்றது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல வரக்கூடியது. குளிர்காலம்ன்றது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில வரக்கூடியது. வசந்த காலம்ன்றது மார்ச், ஏப்ரல் மேல வரக்கூடியது. வேநீர் காலம் சம்மர் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வரக்கூடியது. ஸோ இதுல ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தவறா கொடுத்துருக்காங்க. இது ஒரு தவறான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை குறிப்பிடுக. ஆப்ஷன் 1 அயன மண்டலம் டாரிட் ஜோன் அதிக வெப்பம். ஆப்ஷன் 2 மிதவெப்ப மண்டலம் டெம்பரேச்சர் ஜோன் மித வெப்பம். ஆப்ஷன் 3 குளிர் மண்டலம் குளிர் அதிகம். ஆப்ஷன் 4 நேர மண்டலம் டைம் ஜோன் வெப்பமும் குளிரும் அதிகம். இதுல ஒரு தவறான ஒரு இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 நேர மண்டலம் வெப்பமும் குளிரும் அதிகம். இது ஒரு தவறான இணை. இது கொடுத்திருக்கிறது நேர மண்டலத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம பொதுவா அயன மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள மண்டலம். இது எதனை குறிக்குது அப்படின்னீங்கன்னா பூமத்திய ரேகைக்குள்ள அதிக வெப்பமும் இருக்கும், அதிக மழையும் இருக்கும். ஸோ இது டாரிட் ஜோன் கரெக்டானது. மிதவெப்ப மண்டலம் மிதமான வெப்பம், அதுவும் சரியான விடை. அதாவது குளிர் மண்டலம் குளிர் அதிகம், இதுவும் சரியான விடை. ஸோ இந்த நேர மண்டலம் வெப்பமும் குளிரும் அதிகம் இப்படின்றது ஒரு தவறான ஒரு இணை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். கிரீன்விச் கோட்டிற்கு மேற்கே செல்ல செல்ல ஆப்ஷன் நேரம் அதிகரிக்கும், ஆப்ஷன் 2 நேரம் குறையும், ஆப்ஷன் 3 மாறாமல் இருக்கும், ஆப்ஷன் 4 இவை எதுவும் இல்லை. ஸோ இது கரெக்டான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் 2 நேரம் குறையும் அப்படின்றது சரியான விடை. ஏன்னு பாத்தீங்கன்னா கிரீன்விச் கோட்டிற்கு கிழக்கே செல்ல செல்ல நேரமானது அதிகரிக்கிறது. அதாவது லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தான்னா நேரம் அதிகரிச்சு தான் இருக்கும். இது லண்டன்ல இருந்து மேற்கே அதாவது நியூயார்க் USA அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது நேரமானது குறைந்து காணப்படும். முதல்ல லண்டன்ல விடியும், அதுக்கப்புறம் தான் அமெரிக்கால விடியும். ஸோ நேரமானது அங்க குறைஞ்சு காணப்படும். அங்க காலையில 6 மணி அப்படின்னா அங்க நள்ளிரவு 12:30 மணியா தான் இருக்கும். நம்ம லண்டன்ல 6 மணி அப்படின்னீங்கன்னா நம்ம USA நள்ளிரவு 12:30 தான் இருக்கும். ஸோ இங்க மேற்கே செல்ல செல்ல நேரமானது குறைந்தே காணப்படும். ஸோ ஆப்ஷன் 2ன்றது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குறைந்த ஆழம் கொண்ட கடலடி தளத்திலிருந்து நீர்மட்டத்திற்கு மேல் வெளியே காணப்படும் பெரிய பவளங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 பவளப்பாறை தொடர்கள், ஆப்ஷன் 2 பவள காலனி, ஆப்ஷன் 3 பவள அரண் தொடர்கள், ஆப்ஷன் 4 கடற்பாசி தொடர்கள். இது சரியான விடை. ஆப்ஷன் 1 பவளப்பாறை தொடர்கள் அப்படின்றது சரியான விடை. பொதுவாக தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பவளப்பாறைகளை பத்தி. பொதுவாக தெளிந்த குறைந்த ஆழம் தெளிந்த நீர் இந்த மாதிரி இடங்கள்ல அதிக வெப்பம் இந்த மாதிரி இடங்களை காணப்படுறது பவளப்பாறைகள். இவை வளரக்கூடிய ஒரு உயிரினங்கள். பல்வேறு விதவிதமான வித்தியாசமான உயிரினங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக திகழ்கிறது. இந்த மாதிரி பாதுகாப்பு பவளப்பாறைகள் நீண்டு வளர்ந்து கொண்டே போகும். இப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது நீர்மட்டத்துக்கு வெளியே அவை காணப்படும். அப்படி காணப்படுற பெரிய பவளங்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா பவளப்பாறை தொடர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது பவளப்பாறை தொடர்கள் ஆப்ஷன் 1ன்றது சரியான ஒரு விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிமலையிலிருந்து வெளியேறும் தீ குழம்பின் பெயர். ஆப்ஷன் 1 நெபுலா, ஆப்ஷன் 2 லாவா, ஆப்ஷன் 3 மேக்மா, ஆப்ஷன் 4 இவை எதுவும் இல்லை. ஸோ இதுல சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 லாவா அப்படின்றது சரியான விடை. ஸோ நம்மளுக்கு எல்லாமே டவுட் இருக்கும், இதுல என்ன எரிமலையில இருந்து வெளியேற தீ குழம்பு பேரு மேக்மான்னு சொல்றாங்க லாவான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்கண்ணா. இப்ப மேக்மா அப்படின்றது எப்படின்னீங்கன்னா உள்ள இருந்து உருகுது பாத்தீங்களா, பாறையான உருகி அந்த எரிமலை குழம்பு ஆகி எரிமலைக்கு உள்ளேயே இருந்தா அது பேர் மேக்மா. இப்ப கேள்வியை பாருங்க,
எரிமலையிலிருந்து வெளியேறும் தீக்குழம்பின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உள்ள இருந்தா அது மேக்மா, அது வெளியேறும் போது அதன் பெயர் லாவா. அதுதான் பாறை குழம்பு லாவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இதுதான் இறுகி தீப்பாறைகளாக மாற்றமடைகிறது. ஸோ லாவா அப்படின்றது வெளியேற தீக்குழம்பு, மேக்மா அப்படின்றது உள்ள இருக்க ஒரு இது. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் 2 லாவா அப்படின்றது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 புலங்களும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியின் பெயர். ஆப்ஷன் 1 தீவு, ஆப்ஷன் 2 தீபகற்பம், ஆப்ஷன் 3 பாலைவனம், ஆப்ஷன் 4 சமவெளி. இது சரியான விடை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் 2 தீபகற்பம். 3 புறம் நீரால் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் எனப்படும். உலகிலேயே மிகப்பெரிய தீபகற்பம் சவுதி அரேபியா தீபகற்பம், உலகிலேயே மிகப்பெரிய தீபகற்பம். சரிங்களா? சோ இந்த உங்களுக்கு தெரியும். தீவு அப்படின்னா 4 பக்கமும் நீரால்